மகாகவி பாரதியினுடைய துணிச்சலை பற்றி பேசுவோம். மகாத்மா காந்தி அகிம்சை முறையிலே நம் நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க பாடுபட்டாலும் ஆங்கிலேயர்கள் நம்மளை எதிர்த்து தான் நின்றார்கள். அதாவது உதாரணத்திற்கு ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அம்பாயினா படுகொலை, இப்படி பல தொந்தரவுகளை உப்பு சத்தியாகிரகம் பண்ணினார். அப்போ கூட அவங்க மறிகள் செய்தாங்க. அவங்க சும்மா விடவே இல்லைங்க ஆங்கிலேயர்கள். ஆனாலும் அந்த சூழ்நிலையில் கூட நம்முடைய மகாகவி பாரதியார் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்து லோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை 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 இல்லையே என்பது பாடியுள்ளார். அப்போ எந்த அளவுக்கு அவர்கிட்ட ஒரு சுதந்திர வேட்கை இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய மனிதன் 39 வயதிலேயே சுதந்திரத்தை பார்க்காமல் கூட சென்று விட்டார் என்பது வருத்தமாக இருக்கிறது. அதனால் தயவு செய்து பாரதியாரின் மாணவ செல்வங்கள் பாரதியாரினுடைய பாடலை தினந்தோறும் படித்து வாருங்கள். ஓரளவு ஞாபகம் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு இப்படி ஒரு மனிதர் இருந்திருக்கிறாரா. ஏன்னா அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்து லோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. எவ்வளோ அருமையாக பாடியிருக்காருன்னு பாருங்கள். அந்த அச்சமே அவற்றை கிடையாதுங்க. அச்சம் தவிர்ந்தான் அவர் பேசியிருக்கார், பாடியிருக்கார். அதனால் அதை மனதில் வைத்து நீங்கள் தினந்தோறும் அவருடைய பாரதியார் பாடலை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். நன்றி. நாளை மீண்டும் ஒரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன்.